வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி தான் டே 3 ஆஃப் நான் திருப்பி ஃபார்முக்கு வர போகிற சேலஞ்ச். எப்பவும் போல் எழுந்ததுக்கப்புறம் பல் விளக்க முடிச்சதுக்கப்புறம் ஹைட்ரேஷனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மீன் நண்பர்களுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டோம். நம்ம 2 மீன் வச்சுருக்கோம் நண்பர்களே, ஆனால் 2த்துக்குமே இன்னும் பேர் வைக்கல. ஏதாட்டும் ஒரு நல்ல பேராக கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பெட்ஷீட்லாம் மடித்து வைக்க மறந்துட்டோம் நண்பர்களே. அதுக்கப்புறம் நம்ம பெட்ஷீட்லாம் போய் மடித்து வச்சதுக்கப்புறம் நம்ம காலையில் சாப்பாடுக்கு வந்து புளிக்குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் வித் கொஞ்சோண்டு முருங்கைக்காய் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நண்பர்களே. சாப்பிட்ட கையோட நம்ம பிளேட்டையும் கழுவி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தம்பியும் ஃப்ரெண்டும் ஃபுட்பால் விளாட கூப்பிட்டுருந்தாங்க. அதுவும் வேலு செமையாக அடிச்சதுங்க. இருந்தாலும் விளாட போயிட்டோம். விளாண்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் செம சொட்டிங்க. ஒரே விஷயந்தான் செய்ய முடியும், ஒரு குளிர் குளியல் செமையாக போட்டு முடிச்சதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கிஸ்தனிக்ஸ் அண்ணா வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் செஞ்சுருந்தாரு. அது கொஞ்சம் நேரம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம நண்பர் கொடுத்துருந்த புஸ்தகத்தில் கொஞ்சம் பேஜ் படித்து முடிச்சிட்டோம். இந்த புஸ்தகத்தை கொஞ்சம் சீக்கிரமாகவே படிக்கணும், எனக்கு ஒரே டைம் தான் இருக்குது. இன்றைக்கி வேறு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு நம்ம மதியானமே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு தோணுச்சு. அதனால் ஒர்க் அவுட்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணான்னு சொல்கிறேன். 360 டிகிரியில் ஸ்குவாட்ஸு, அதுக்கப்புறம் பர்ஃபீஸ், அதுக்கப்புறம் ஒரே ஒரு தம்பிள் தான் இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் அந்த ட்ரைசெப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸ். இந்த எக்ஸசைஸ் பேர் மட்டும் மறந்துடுச்சு, எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு காலை பெட்டு மேலே வச்சுட்டு இன்னொரு காலை கீழே வச்சுட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பேர் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் டவுனும் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் லேப்டாப் பார்த்தோம். லேப்டாப் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் போகிறனால எல்லா நோட்டுக்கும் கொஞ்சம் பேர் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நண்பர்களே. இப்போ எந்த டீம் ஜெயிக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. பாய், கவனமாக இருங்க.